எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் உங்களுக்காக தரமான 3 டிசாஸ்டர் மூவிஸ தான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல டெய்லி நெறைய ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸ்ல ஜியோஸ்டாம் 2017ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஜெரார்ட் பட்லர் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. படத்தோட கான்செப்ட் என்னன்னா, வெதரை நம்ம இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு மிஷினை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு கோளாறு ஒண்ணு வந்துரும். அதை சரி பண்றதுக்காக நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அனுப்புவாங்க. அந்த மிஷின்ல கோளாறு ஏற்பட்டதுனால வெதர் டிஃப்ரெண்டா மாறி சுனாமி வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, அதனால மக்களுக்கு எப்படி எல்லாம் பிரச்சனை வருது, அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, நம்ம ஹீரோ கடைசியில இது எல்லாத்தையுமே கடைசியில சரி செஞ்சாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட செம்மையான ஒரு கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பாருங்க. விஷுவல் வைஸ் பயங்கரமா மிரட்டி இருப்பாங்க. அதுவும் படத்துல அவ்வளவு உயரத்துக்கு பெரிய சுனாமி எல்லாம் வரும். அதெல்லாம் விஷுவல் வைஸ் பயங்கரமா காமிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வேற லெவலான செம்மையான ஒரு டிசாஸ்டர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணிருக்கீங்கன்னா, இப்ப கூட டைம் இருக்கு. கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல டைடல் வேவ் 2009ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வானிலை ஆராய்ச்சியாளரா இருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய சுனாமி மாதிரி ஒண்ணு வரப்போகுது அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே கணிச்சு வந்து சொல்லுவாரு. ஆனா இவர் சொல்றத மக்கள் யாருமே பாத்தீங்கன்னா பெருசா கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ சொன்னார் பாத்தீங்களா, அதே மாதிரியான விஷயம் நடக்குது. பெரிய சுனாமி ஊருக்குள்ள வருது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது, நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த மாதிரியான முயற்சி எல்லாம் எடுத்தாங்க, கடைசியில இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பாருங்க. விஷுவல் வைஸும் சரி, எமோஷன் வைஸும் சரி, படத்தை செம்மையா எடுத்திருப்பாங்க. நீங்க மூவியை பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும்னே சொல்லலாம். தரமான ஒரு டிசாஸ்டர் மூவின்னு இந்த படத்தையும் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மெட்ரோ 2013ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் மூவி. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மெட்ரோ இருக்கும். அந்த மெட்ரோவுடைய சப்வே இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஃபுல்லா வந்து ஃப்ளட் வந்துரும். அதனால பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராஷ் ஆயிடும். இப்போ அதுக்குள்ள இருக்க பேசஞ்சர்ஸ்லாம் எப்படி எல்லாம் சர்வை பண்ண போறாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஷுவல் வைஸ் சும்மா மிரட்டி இருப்பாங்கன்னே சொல்லலாம். படத்துல உண்மையிலேயே இந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஒன்று நடந்தா மக்கள்லாம் எப்படி எல்லாம் கஷ்டப்படுவாங்க, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த படத்துல நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு படத்தை ரியலிஸ்டிக்கா செம்மையாவே கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சீனுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா, த்ரில்லிங்கா நல்லாவே இருக்கும். கண்டிப்பா இந்த படம் பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படமும் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. சூப்பரான ஒரு டிசாஸ்டர் மூவி. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா பாருங்க. நல்ல படம். மிஸ் பண்றாதீங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 டிசாஸ்டர் மூவிஸுமே சூப்பரா இருக்கும். 3 படங்களும் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல டெய்லி இதே மாதிரி டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ்ல நிறைய ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ் தான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.